வீட்டில் மஞ்சள் செடி வைத்திருப்பவர்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. பொதுவாகவே மங்கள பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளில் முதலிடம் வருவது தான் இந்த மஞ்சள். அந்த மஞ்சள் செடியை வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா, வளர்த்தாலும் எந்த இடத்தில் வைத்து வளர்க்கணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான விடை தான் இந்த பதிவு. மஞ்சள் செடி அப்படிங்கிறது மங்களத்தை, வீட்டிற்கு மங்களத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான செடி அப்படின்னே சொல்லலாம். இந்த மஞ்சள் செடியை நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா எதிர்மறை ஆற்றல் மறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மஞ்சள் மகிழ்ச்சி, அது மட்டுமல்ல செழிப்பின் சின்னமாகவே சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்துப்படி பார்த்தோன்னா வீட்டில் மஞ்சள் செடியை வளர்ப்பது அப்படிங்கிறது பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதும், போதுமானவரை அந்த மஞ்சள் செடியை வீட்டின் வாசலுக்கு முன்பாக வைப்பதை விட பின்புறமாக வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அப்படி பின்புறம் வைக்க வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாடி தோட்டமாக அந்த மஞ்சள் செடியை வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். மஞ்சள் செடி அப்படிங்கிறது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை எல்லாத்தையுமே நீக்கி நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள் கொண்டு வர உதவுது. அப்படிங்கிறதுனால இந்த மஞ்சள் செடியை வீட்டில் வளர்ப்பதை தாராளமாக நம்ம வளர்ப்பது மிக மிக சிறப்பு. மஞ்சள் அப்படிங்கிறது சிறந்த ஒரு மருத்துவ மூலிகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய வேர், இலை, கிழங்கு இது எல்லாமே பலவிதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. அப்படிங்கிறதுனால மஞ்சள் செடி ஆன்மீக ரீதியிலும் பல நன்மைகளை கொண்டுள்ளது. அப்படிங்கிறதுனாலும் வீட்டுக்குள் அமைதியையும் செழிப்பையும் இந்த ஒரு செடி கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால வாஸ்துப்படி பார்த்தோன்னா மஞ்சள் செடியை வீட்டில் வளர்ப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. வீட்டில் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள இந்த மஞ்சள் செடி அதிகமாகவே உதவுகிறது. அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மஞ்சள் செடியை வீட்டிற்கு பின்புறமாக வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது தான் சிறந்தது. வீட்டிற்கு முன்புறமாக மஞ்சள் செடியை வைப்பதை தவிர்த்து விடுவது, அதாவது நிலை வாசலுக்கு நேராகவோ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல அந்த மஞ்சள் செடி தெரியும்படி வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது தான் தவறான விஷயம். முடிந்தவரை பின்புறமாக வைத்து வளர்ப்பது மிக மிக சிறப்பு. அதே போல் இந்த மஞ்சள் செடி அப்படிங்கிறது வீட்டோட சுற்றுச்சூழலை சுத்தமாக்குகிறது. அப்படிங்கிறதும் நெகட்டிவை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவை வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான செடி இந்த மஞ்சள் செடி. அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மஞ்சள் செடியை வைத்து வளர்த்து செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அற்புதமான மஞ்சள் செடியை வளர்க்கலாம். இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.